சின்னஞ்சிறு பழக்கங்கள். சின்னச்சிறு பழக்கங்கள் புக்கோட மெயின் சாராம்சம் என்னன்னா, சின்ன சின்ன பழக்கங்கள் தான் நம்ம லைஃப்பை மாற்றக்கூடிய பெரிய விஷயம்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பெரிய விஷயம் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. சின்ன சின்ன ஹேபிட்ஸை நம்ம டெய்லி லைஃப்பில் விடாமல் செஞ்சுட்டு இருந்தாலே போதுங்க. அப்படி என்ன சின்ன சின்ன பழக்கங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து உங்கள வேறுபடுத்தி காட்டுற அளவுக்கு இந்த புக்ல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, நான் படிச்ச நல்ல புக்ஸோட சம்மரிய அப்லோட் பண்ணுவேன். நல்ல விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். நான் படிச்ச சிறந்த புத்தகத்த உங்களுக்கு ரெஃபர் பண்ணவும் செய்வேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனும் ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுடைய டெய்லி ஹேபிட்ஸை ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, காலையில் எழுந்துக்கிறதுல இருந்து நைட்டு நீங்கள் தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணுறீங்களோ, காலையில் எழுந்துக்கிறது, படுக்கறையில் மொபைல் யூஸ் பண்ணுறது, பல் துலக்கிறது, குளிக்கிறது, டீ குடிக்கிறது, சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி எழுதுங்க. எழுதிட்டு உங்களுக்கு நீங்களே எதெல்லாம் நல்ல ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ்னு நினைக்கிறீங்களோ பிரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களே உங்களுக்கு மார்க் கொடுத்துங்க. நீங்கள் 10/10 கொடுத்துக்கலாம், இல்லை 9 கொடுத்துக்கலாம். மார்க் கொடுத்துட்டு அப்புறமா ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்கள் ஹேபிட்ஸ், அதாவது நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கவனிங்க. கவனிச்சுட்டு ஃபஸ்ட்டே உங்களை மாற்றணுன்னுலாம் சொல்லலைங்க. உங்களுடைய மோசமான ஹேபிட்ஸை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டேலாம் நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். ஏன்னா கவனிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதை தான் சொல்லுவாங்க, ஊரை பார்க்காத உன்னை பாரு. ஊருக்கு என்ன தெரியும்? உனக்கு தான் தெரியும். உன் சூழ்நிலையும் வலியும். இந்த உண்மையை நீ உணர்ந்து செஞ்சாலே எந்த விமர்சனமும் உங்களை ஒருபோதும் அணுகாதுன்னு. இங்கே பாதி பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிக்கிறாங்களே தவிர அதுலேயே அதிக நேரம் செலவழிச்சிடறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கவனிக்கிறதே கிடையாதுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க. அங்கே சமோசா விற்றுட்ருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்கன்னா, அது ஆயில் ஐட்டம்ஸ் நம்ம வாங்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சமோசா வாங்குறதுனால நீங்களும் அதை வாங்கிடுறீங்க. ஆனால் கெடுதல்னு தெரிஞ்சும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அவங்க வாங்குறாங்கன்னு நீங்களும் வாங்குறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு முதல்ல நீங்களே உங்களை கவனிங்க. மோசமான ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கவனிக்கிறது தாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மோசமான ஹேபிட்ஸை ஒன்று எப்படியாச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. நான் இது வரைக்கும் நான் சொன்னேன், நீங்கள் என்ன மாதிரி ஹேபிட்ஸை டெய்லி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை லிஸ்ட் எழுதுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதில் கண்டிப்பாக நீங்கள் இதில் கவனிச்சதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மோசமான ஹேபிட்ஸ் இருக்கும் இல்லையா? எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் ரொம்ப நேரம் உங்கள் டெய்லி லைஃப்பில் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நினச்சிருப்பீங்க, நம்ம ரொம்ப நேரம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படி நம்மளுக்கே தெரியுது, இது எப்படியா ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிமேல் நான் என் ஃபோனை ஒரு 1 ஹவர் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது உங்களுடைய அந்த மோசமான ஹேபிட்ஸ்க்கு நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க இல்லையா? இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய மோசமான ஹேபிட்ஸை நம்மளால் மாற்ற முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளவே தானாகவே வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு மோசமான பழக்கத்தையும் ஒரு கோல் செட் பண்ணி ஃபாலோ பண்ணுறது மூலமாக அந்த பழக்கத்தை உங்களால் தவிர்க்க முடியும். அடுத்ததாக நீங்கள் ஒரு மோசமான பழக்கத்தை கண்டுபிடிச்சி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பீங்க ஓரளவுக்காச்சும் இல்லையா? அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டெய்லி இருக்கிற குட் ஹேபிட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 1% எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக பார்க்கலாங்க. அருண்னு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையன் இருக்காங்க. அவனுக்கு ஒரு தங்கச்சி, அப்பா, அம்மா இருக்காங்க. அவனுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு டார்கெட் தாங்க, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும்னு. அதே மாதிரி ஒரு டிகிரி முடிக்கிறான். ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கல. நாள் முழுக்க என்ன பண்ணுவான்னா, ஜாப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணுவான், இன்டர்வியூ போவான், ரிஜெக்ஷன் ஆகிடுவான். ஆனால் அவருக்கு ஒரு சென்டென்ஸ் மட்டும் அவனுடைய உந்துதலை தள்ளிக்கிட்டே இருந்துச்சுங்க. என்ன தெரியுமா? வி வில் கெட் பேக் டு யூ. இந்த சென்டென்ஸ்னால் அவன் டெய்லியும் வந்து விடாமல் பண்ணிகிட்டே இருந்தான். நாள் கடந்து போச்சு, மாதங்கள் கடந்து போச்சு. வீட்டில் சுச்சுவேஷன் மோசமாக போயிட்டே இருந்துச்சு. அப்பாவுக்கு வர உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அம்மா சின்ன சின்ன செலவுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவன் பார்த்துட்ருக்காங்க. ஒரு நாள் அவன் வீட்டில் ஒரு கான்வர்சேஷன் போகுது.
அம்மா சொல்றாங்க, "நம்ம பொண்ணு ஸ்கூல் ஃபீஸ் எப்படிங்க கட்டுறது?" அப்படின்னு கேட்கும்போது, அப்பா வந்து சும்மா சைலன்ட்டா இருந்துட்டாருங்க. அந்த சைலன்ஸ் வந்து அருணுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவன் நைட்டெல்லாம் அவனுக்கு தூக்கமே வரல. அவன் அவனையே கேட்டுக்கிறான், "நான் ஏன் இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருக்கேன்?" அடுத்த நாள் காலையில ஒரு டிசிஷன் எடுக்குறாங்க. நம்ம ஜாப் தேடுறது மட்டும் இல்லாம, நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. டெய்லி ஒரு ரொட்டீன் செட் பண்ணிக்கிட்டான். காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறது, தினமும் 2 மணி நேரம் ஸ்கில் லேர்ன் பண்றது, 1 மணி நேரம் ஜாப் அப்ளை பண்றது, மொபைல் யூஸ் பண்றத கம்மி பண்றது, யோகா செய்றது, இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் நாள் கஷ்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வீக்கும் கஷ்டமா தாங்க இருந்துச்சு. ஆனா, அவன் விடாம பண்ணிட்டே இருந்தான். தினமும் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டான். கம்யூனிகேஷன இம்ப்ரூவ் பண்ணிக்கினான். கான்ஃபிடன்ஸ பில்ட் பண்ணிக்கினாங்க. ஒரு நாள் அவனுக்கு ஒரு இன்டர்வியூ கால் வந்துச்சு. இந்த தடவ அவன் பயப்படாம ப்ரிப்பேர்ல இருந்ததுனால, இன்டர்வியூ ஹால்ல காமா, கிளியரா பேசுனாங்க. 1 வாரம் கழிச்சு அவனுக்கு ஃபோன் வந்ததுங்க. என்ன தெரியுமா? "யூ ஆர் செலக்டட்." அவன் 1 நிமிஷம் பேசவே முடியலங்க அவனால. அவனோட கண்ல தண்ணியா வந்துட்டுருக்கு. அப்புறம் அவன் வீட்டுக்கு போயிட்டு அந்த நியூஸ வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது, அவங்க அம்மா அழறாங்க. அவங்க அப்பா சிரிக்கிறாரு. அவங்க அப்பா என்ன "நீ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் இதுதான் பதில்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. ஆனா இன்னும் ஸ்டோரி முடியலங்க. அவன் வேலை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்றான். 1 வருஷம் கழிச்சு அவன் ப்ரொமோஷன் ஆகுறான். அப்போ அந்த நாள்ல அவன் அவன் கண்ணாடி முன்னாடி போயிட்டு நின்னு பேசுறாங்க. ஜாப் கிடைச்சதால தான் நான் சேஞ்ச் ஆகல. நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்ட சின்ன சின்ன பழக்கங்களால தான் எனக்கு ஜாப் கிடைச்சது. இதுலேருந்து என்ன சொல்றேன், வேலை கிடைக்காததெல்லாம் ப்ராப்ளம் இல்லங்க. நாம சேஞ்ச் பண்ணாதது தான் ப்ராப்ளம். நீங்க உங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. உங்களுடைய லைஃப்ல எல்லாமே சக்ஸஸா மாறுங்க. நீங்க உங்க டெய்லி லைஃப்ல என்னென்ன நல்ல பழக்கங்கள் ஃபாலோ பண்றீங்களோ, அது சின்ன பழக்கமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டெய்லி என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். அப்படி இருந்தா கூட கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம்.